ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த அந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட இஸ்ரவேல் தேசத்துக்கும் மற்ற தேசங்களுக்கும் யுத்தம் நடக்கிற பொழுது அங்கு யோசபாத் தேவனுக்கு முன்பாக இந்த காரியங்களை சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். அதுபோல் அவர்கள் யுத்தத்திற்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலனில்லாதபடிக்கு சோர்ந்திருந்த வேளையில் தேவனை நோக்கி யோசபாத் ஜெபிக்கிற ஜெபம்தான் இது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று யோசபாத் அந்த ஜெபத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் இந்த நாட்களில் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக அநேக யுத்தங்கள், போராட்டங்கள், சத்ருவின் போராட்டங்கள் அநேகம் இருந்தாலும் அன்றைக்கு யோசபாத் தேவனை நோக்கி என்ன சொல்லுகிறார் என்றால், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அந்நாட்களில் யோசபாத் நாட்களில் எதிராய் வந்த எல்லா யுத்த வீரர்களும் தேசங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் வெட்டுண்டு மடியும்படியாக தேவன் செய்திருக்கிறார் வேதத்தில். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருவின் சேனைகளையும், எதிராக வருகிற எல்லா மனிதர்களையும் தேவன் வெட்டுண்டு மடிய செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர்கள் செய்த காரியம் உம்மையே தேவனையே நோக்கி அவருடைய கண்களெல்லாம் நோக்கி கொண்டிருந்தது. அப்படி நோக்கி கொண்டிருக்கையில் எல்லா சத்துருக்களையும் தேவன் முறியடித்தார். இந்த வேதவசனம் 2 நாளாம் 20ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த யுத்தத்திற்கு அவர்கள் செல்லும்போது முழுவதுமாக கர்த்தரை சார்ந்திருந்தார்கள், கர்த்தரை பாடினார்கள், கர்த்தரை துதித்தார்கள். அவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு இருந்தபோது அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேவன் அவருடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டார். அதுபோல் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் எதற்கும் கலங்காதபடிக்கு உங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவன் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்துருவை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் வெட்டி மடிய செய்யும்படியாக தேவன் உதவி செய்தார். 3 தேசங்கள் வந்தபோது அந்த தேசத்திலிருந்து எல்லா ஜனங்களும் கடற்கரை மணலை போல் அதிகமான ஜனங்கள் இஸ்ரவேல் தேசங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா யுத்தத்திலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி மடியும்படியாக தேவன் பெரிய வெற்றியை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்தார். அது எப்படி என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்கள் அவருடைய கண்கள் அவரையே நோக்கி இருந்தது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டங்கள் வந்தாலும் உங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தரை பாட வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி அவரை துதித்து அவரை போற்றி நீங்கள் பாடுவீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு யோசபாத் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது போல, இஸ்ரவேலருக்குள்ள ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்திருக்கிற, பலனில்லாதிருக்கிற, பயந்திருக்கிற எல்லா நேரத்திலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்று அற்புதத்தை செய்து தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவர். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் சத்துருக்கள் எதிராய் வந்த போதிலும் கூட அவர்களுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வெற்றியை நீர் கொடுப்பதற்காக எங்களுடைய கண்களை உம்மை நோக்கி எப்போதும் நோக்கி கொண்டிருக்கிற வெற்றியை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.